நடந்தது? அன்னைக்கு ஒரு அம்மா இதில் கோயிலில் நாங்கள் 3 பேர் ஒன்றா வேலை பார்க்குறோம் சார். வெள்ளிக்கிழமை ஒரு 9 மணி இருக்கும். அவங்க அம்மானால நடக்க முடியாது, அந்த அம்மாவோட அம்மானால நடக்க முடியாது. இவங்க ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு சொல்லி நிப்பாட்ட கோயிலுக்கு முன்னாடி நிப்பாட்டும், காரை பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சாவியை அஜித்குமார்கிட்ட கொடுத்துட்டாங்க சார். கொடுத்ததோட இவன் இன்னொரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்து பார்க் பண்ண சொல்லியிருக்கேன். திருப்பி வந்து எடுத்துகிட்டு வெளியே வரப்போ இன்னொரு ஆட்டோ டிரைவர் அதை வந்து எடுத்து நிப்பாட்டியிருக்கா சார். நிப்பாட்டினதோட மதுரை இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அந்த அம்மா மதுரை போனதோட திரும்பி வந்து நகையை காணோம்னு சொல்லி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சார். இவனை வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. இதில் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க நைட்டு பூரா விசாரிச்சிருக்காங்க சார். அந்த போலீஸ்காரங்க வந்து நைட்டு பூரா விசாரிச்சிருக்காங்க. திருப்பி காலையில் வந்து அவங்க தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் எங்களை மதியம் ஒரு 12 to 1 இந்த டயத்தில் வந்து எங்கள் 2 பேர்த்தையும் என்னையும் பிரவீனும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார். கூப்பிட்டு போய் தட்டாங்குளம்ன்ற ஊரில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு ஒரு தோப்பில் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் சாப்பாடு விட்டுவிட்டு விசாரிக்கிறாங்க சார். விசாரித்தோன்னே திருப்பி அஜித்தை மட்டும் தனியாக கூப்பிட்டு போய் விசாரித்தாங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவனை அடிக்க கிளம்பிட்டாங்க சார். அடி பொறுக்க மாட்டாமல் கோயில் மாட்டு கொட்டத்தில் வச்சுருக்கேன்னு சொல்ல, இங்கே வந்து பார்த்தா செயின் இல்லை. திருப்பியும் அடிக்க பைப்பு இதெல்லாம் மூங்கி கம்பு இதில் வச்சு அடிக்க கிளம்பிட்டாங்க சார். அடித்தோன்னே ஃபிக்ஸ் வந்துருச்சு அவனுக்கு. கம்பி இரும்பு ராடை கையில் கொடுக்குறாங்க. யூரின் வந்து பிளட்டாக போயிடுச்சு, வெளியேறிடுச்சு. வெளியேறணுன்னு ஆஸ்பத்திரி தூக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்தோன்னே ஆள் ரொம்ப சொன்னிட்டா சார். சொன்னோட ஆட்டோவில் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அவன் அந்த அடித்த போது அவனுக்கு சுயநிலவே இல்லாதன்னு கூட சொல்லலாம் சார். அடி வந்து அப்படி அடி சார். அப்படி அடி நான் வாங்கி யாரும் படத்தில் கூட பார்த்ததில்ல. அது மரண வேதனைன்னு சொல்லலாம்.